தொட்டு சாப்பிடலான்னு பார்த்தா, அள்ளி சாப்பிடுற டேஸ்ட்ல இருக்கிறது தான் இந்த வெங்காய தொக்கு. 10 நாள் வச்சு சாப்பிடலான்னு செய்வோங்க, பட்டுன்னு காலியா போயிடும் ஒரே நாள்லயே. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 2 கிலோ பெரிய வெங்காயத்த நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துங்க. நல்லா ஒரு குழி கடாயா எடுத்துங்க. அப்பதான் நல்லா கிண்டுறதுக்கு வசதியா இருக்கும். ஒரு தாராளமா 200 எம்எல் ஆச்சும் எண்ணெய் தேவைப்படும் இதுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 1/2 ஸ்பூன் ஜீரகம், பொரிஞ்சதுக்கப்புறம் முழு சைஸ் பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துங்க. நல்லா கோல்டன் ப்ரவுனா ஆனதுக்கப்புறம், நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்த ஆட் பண்ணிக்கலாம். கூடவே லெமன் சைஸ் புளியும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டா போதும். அதுக்கு மேல வேண்டாம். நீங்க கட்டி பெருங்காயம் ஆட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் கட்டி பெருங்காயத்த ஆட் பண்ணீங்க. எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிரலாம். வதக்குன வெங்காயம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸியில போட்டு உங்க இஷ்டம் கொரகொரப்பாவும் அரைச்சுக்கலாம். நல்லா பேஸ்ட்டாவும் அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ண அதே கடாயை எடுத்துங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டா போதும். ஏன்னா, அதுக்கு முன்னாடியே நம்ம தாராளமா ஆயில் ஆட் பண்ணி தான் வெங்காயத்த வதக்கியிருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சதுக்கப்புறம் 4 ஸ்பூன் ஆச்சு நம்மளுக்கு தனி மிளகாய் தூள் தேவைப்படும். சிம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அப்பதான் கலர் நல்லா கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயத்த ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே கடுகும், வெந்தயமும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். அத 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சூடான கடாயில சம அளவு வெந்தயமும், கடுகும் எடுத்துட்டு எண்ணெய் போடாம வறுத்து அரைச்சு வச்சுக்கணும். அதுதான் அந்த பவுடர். 15 மினிட்ஸ் சிம்ல வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துரும். அப்பப்ப கிளறி விட்டுங்க. இல்லன்னா அடி பிடிச்சிடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வெல்லம் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா, டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் சிம்ல ஒரு 2 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்ம வெங்காய தொக்கு ரெடி. இது தயிர் சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.